ஏங்க சொல்லுமா. எப்ப பார்த்தாலும் எதாவது தேடிட்டே இருக்கிறீங்களே, என்னதான் அப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? அம்மா என்ன அதுக்கு தான் படிச்சிருக்கிறா. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றீங்க. அதாவது நம்ம உழைக்கும் மக்களுக்காக பேசுறோம் செய்யறோம் இல்லையா, அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு அதுதான் பணி. ஏன்னா நிறைய பேர் வந்து எட்டப்பட மாறிதான். பவர் செக்ஷன், முக்கோண அதிகார கட்டமைப்பு, அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னது அப்படின்னா அப்படின்னா பண்பாடு, பண்பாடு கைப்பற்றுவது, கல்வியை கைப்பற்றுவது, அதிகாரத்தை கைப்பற்றுவது, இதெல்லாம் உழைக்கும் மக்களுக்கு போய்விடாம நுட்பமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு உழைக்கும் மக்களே கொஞ்சம் பேரு அதுக்கு உதவுறாங்க. சரியா, சுய லாபத்துக்காக, அது எட்டப்பொருளாக அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. சரியா, ஓகே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பண்பாடு என்பது இப்ப எல்லாம் கொஞ்சம் படிச்சவங்க வர்றாங்க, அதாவது குலதெய்வத்தை மீட்டு எடுக்கலாம். இப்ப அதுலயும் ஊடுருவாங்க. குலதெய்வம் தான் நமக்கு உண்மையான தெய்வம் என்றால் குலதெய்வம். ஏன்னா நம்ம பாட்டி நமக்காக உழைச்சு ஏதோ ஒரு வகையில நம்மளோட மூதாதையர், ஆமா மூதாதையர் எது பண்ணுவாங்க இல்லையா, அதுல எப்படி ஊடுருவது, அதுல வந்து சடங்குகளை சம்பிரதாயங்களை தேவையில்லை ஒன்றிணைதான் அந்த இதை பண்பாடு பண்பட்டு கொண்டே வருவதுதான் பண்பாடம். பழமைய எடுத்து பூசிக்கிறது இல்லை, தொடர்ந்து பண்பட்டு கொண்டே வருவது. அது மொழியை சிரிப்பது. மொழியில ஆதினி பேர் வச்சுக்க, அறிவுக்கு பேர் வச்சுக்க, ஆற்றல் பேர் வச்சுக்க, இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்க. ஆனா தஸ் புசு கிசு இதெல்லாம் இருக்குல்ல. ஏன் பேசுறீங்க? சரி சரி. அதாவது பிறந்ததுமே ஜாதகத்தை பாக்குறது, நேரத்தை பாக்குறது, ஏதோ ஒரு எழுத சொல்லி இதுக்குள்ள பேர் வையின்னு சொன்னதுமே அதை மட்டும் மாத்தி வச்சா ஏதோ 1000 வடமொழி எழுத்துக்கள், வாயில வராத பேரு, அதை நிஜமாவே அர்த்தப்படுத்தி பார்த்தோம்னாக்கும் ரொம்ப, அதாவது கிருஷிகா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. கிருஷ் அப்படின்னா கருமைன்னு, கருவாச்சின்னு பேர் அந்த காலத்துல. அது வந்து நவீன பேரு கிருஷிகா. ஆனா அது ஏதோ புதுமை நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளை இழிவுபடுத்த முடியாத அது சொல்லப்பட்டிருக்காது. பேரெல்லாம் இழிவுபடுத்துறதா. கல்வியை வந்து நீ போய் அடைஞ்சிடக்கூடாது, அதுக்கு தலையெழுத்து முன்ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளவுதான் வராது. அப்புறம் நவீன குலக்கல்வி திட்டம், இந்த புதிய கல்வியில தடுக்கிறது. அது மாதிரி அதிகாரப்படுறதுன்னா அரசுத்துறை இருந்தா தானே உனக்கு அதிகாரம் கிடைக்கும். அதை இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அரசுத்துறையை காலி பண்ணிட்டா அந்த அளவுல வந்து நிற்குது. ஸோ அனைத்துலையும் இந்த மாதிரியாக இருந்து கொண்டு பிறகு அதையும் மீறி படிக்கிறாங்கல்ல, நம்ம எல்லாம் கேள்வி கேட்கிறோம்ல. இது மாதிரி வந்திருக்கு குவாண்டம் பிசிக்ஸ், இப்ப புதுசா வந்திருக்கு. அத என்ன பண்றாங்க, குவாண்டம் பிசிக்ஸ் இயற்பியல் தான், நுண்ணுயிரியல், அணுக்குழுக்குள்ள நடக்கூடிய அந்த போராட்டங்கள் வச்சுங்களேன், இயக்கத்தை கண்டுபிடிக்கிறத குவாண்டம் பிசிக்ஸ். அதையும் தன்மையப்படுத்துறாங்க. அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்ப ஏஐ வந்துச்சு இல்ல, ஏஐ அல்காரிதம்னா அது வந்து என்னது, கோடிங் லாஜிக் தான், கோடிங் லாஜிக். அப்புறம் ஊடகம், மீடியாக்கெல்லாம், இந்த மூணையும் சேர்த்து அன்றைக்கு மனு தர்மம், கடவுள், அது இது புனிதம் சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கு அறிவியலை இதுக்குள்ள நினைச்சு அன்றிலிருந்தே இது இருக்கு அன்றே சொல்லப்பட்டது. சொல்றாங்க பாத்தீங்களா, முழு பொய் கூட ஆபத்தானது இல்ல, கொஞ்சம் உண்மையும் பொய்யும் தான் மிகப்பெரிய ஆபத்தா. ஆமா, நீங்க வேற அந்த அணு மரபுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளர்களை சித்தரிச்சிருக்காங்க. அந்த ஒரு முறுக்கு மாதிரி இருக்கும்ல அந்த அணுகள் மரபணுன்றது, அதுல கடவுளை சித்தரிச்சிருக்கான். அப்ப மக்களை நம்ப வைக்கிறது, திட்டமிட்டு நம்ப வைக்கிறதுக்கு அதையெல்லாம் நம்பாதீங்க. அது என்னன்னா அப்சர்வர் எஃபெக்ட், அது உற்று நோக்குபவர் விளைவு. சரியா, அடுத்து இணை கூடுதல், அதாவது எண்டங்கல்மெண்ட் அப்படின்னு உச்சரிக்கவே தெரியமாட்டேங்குது. அந்த இந்த மாதிரி புதுமையான ஆங்கில பெயர்களை எல்லாம் சொல்லும் போது அவன் எதிராளி அப்படி மயங்கிறான், உண்மையா கூட நம்புறான். இது மாதிரி எல்லாம் திட்டமிட்டு இது மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஐயோ இது முக்கியம் இல்லையா, ஆமா ஆமா உண்மை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மக்கள் எப்படி எல்லாம் உழைக்கும் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சிறு குழு மேலாதிக்கம் பண்ணுவதற்காக இத்தனை தில்லு முழு நடக்குது. உழைக்கும் மக்களை விழிப்படை செய்வது நம்மளுடைய கடமை. வணக்கம் உறவுகளே, இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை அழுத்துங்க. ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதா எங்களுடைய கடமை.